ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி 8 மார்கழி பிறந்ததுலேருந்து ஷார்ப்பாக 4 மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் நாள் வரலையுமே இன்றைக்குமே 4 மணிக்கு எழுந்துச்சி வாசல் கூட்டி சாணி தெளிச்சிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்தாச்சு. இந்த கீரை வாங்கி 2 நாள் ஆகுது, கிள்ளி வைக்க மறந்தே போயிட்டேன். சரின்ட்டு இன்றைக்கி காலையிலே வந்து கிள்ள ஆரம்பிச்சிட்டேன். நேற்றே கிள்ளி வச்சுனா சமைக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டி எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே புக்கு வச்சுட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு தொப்புன்னு கீழே விழுவுது. அப்போ தான் தெரியுது பையன் தூங்கி தூங்கி விழுவுறான் அப்படின்னு. ஜெய் அப்படின்னா மட்டும் அம்மா நான் தூங்கவே இல்லைம்மா, படிச்சுட்டு தான்மா இருக்கிறேன் அப்படிமா. இன்னையோட ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடியுது. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் பக்கமாக ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க. 5ஆம் தேதி தான் வந்து ஸ்கூலு ரீஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலாம். ஒரே ஹாப்பிங்க குட்டிமா, இன்றைக்கி வந்து ஆஃப் டே எனக்கு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் அந்த முட்டை கறிலாம் சமைச்சி. சரி இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை பொரியல் செஞ்சுட்டேன். கீரை வந்து கிள்ளும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, சமைச்சதுக்கப்புறம் குட்டியாக கம்மியான மாதிரி ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி உலக்கை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல, கடையிலையும் கிடைக்க மாட்டேங்குது, வீட்லேயுமே அதிகமாக எந்த வீட்லேயுமே இல்லை. நம்ம வீட்டில் இருந்தது பழசாயிடுச்சு. காலையிலே விற்றுட்டு வந்துருந்தாங்களா, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். 2-3 பேர் சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸ்டார்டிங் ரேட் 650 ரூபா சொன்னாங்க, ஃபைனலாக 450க்கு வாங்கியாச்சு.